நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம எதனா ஒரு ஜாப வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி 5 இயர்ஸ் கழிச்சு நான் இத பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். யாரும் வந்து பிசினஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ்னா என்ன அப்படின்றதுக்கான நமக்கு இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே. பிசினஸ்னா என்னன்னா, ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் புரொவைட் பண்ணி, அது மூலியமா வந்து நம்ம பணம் சம்பாதிக்கிறது தான் வந்து பிசினஸ். இந்த பிசினஸ் இன்னும் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, நீங்க வந்து ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பிரியாணின்றது உங்களோட ப்ராடக்ட். நீங்க அத சேல் பண்றதுனால, உங்களுக்கு அதுலருந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ அந்த பிரியாணின்றது ப்ராடக்ட் பேஸ்டு பிசினஸ். இப்போ உங்க கடையிலருந்து என்னோட வீடு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்க கடையில தான் எனக்கு பிரியாணி சாப்பிடணும்னா, நான் ஆர்டர் பண்ணேன்னா, அங்கருந்து எடுத்துட்டு வந்து எங்க வீட்டுக்கு குடுக்குறாங்கல்ல, இது வந்து ஒரு சர்விஸ். அது குடுக்கறதுனால அவங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இத வந்து சர்விஸ் பேஸ்டு பிசினஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே. இப்ப பிசினஸ்னா என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஏன் நம்மள நெறைய பேர் வந்து பிசினஸ் பண்றதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பண்ணணும்னா நமக்கு நெறைய பணம் வந்து தேவைப்படும். நெறைய பீப்பிளோட சப்போர்ட் வந்து தேவைப்படும்னு வந்து நெனைக்கிறோம். ஆனா பிசினஸ் வந்து சின்னதா ஸ்டார்ட் பண்ணாலும், நம்மளால அத வந்து ஸ்கேல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அது லாங் டெர்ம்ல நம்மளால அந்த ஃபீல்டுல வந்து சக்சீட் ஆக முடியும். பிசினஸ் பத்தின உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.